அவரோட விருப்பம் நிறைவேறாததுக்கு காரணம் என்னன்னா அவரோட புறப்பரிமாணமா விளங்குன அவரோட வீடு எப்பவும் அவரோட விருப்பத்துக்கு முரண்பாடாவே இருந்துகிட்டு வந்திருக்கு. இந்த கருத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். உறவுகளுக்கு நடுவுல நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது யாரு உள்ள வராங்கங்கிறது தான். முதல்ல நீங்க இத புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கை துணை மட்டும் இதுல சம்பந்தப்படல. உங்க தோழமைய நீங்களே பாராட்டலன்னா வேற யாரு பாராட்டுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க முடியும்? அதனால ஈர்ப்பு விதி அல்லது ரகசியத்தின் சாராம்சமே அதை உங்க வாழ்க்கையில கொண்டு வரதுதாங்கிறத நீங்க தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கேள்வியை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மத்தவங்க உங்களை எப்படி நடத்தணும்னு எதிர்பார்க்கறீங்களோ அந்த மாதிரி நீங்க மத்தவங்கள நடத்துறீங்களா? உங்களோட தீர்வா நீங்களே மாறிடுங்க. மத்தவங்கள சுட்டி காட்டி நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லாம உங்களுக்கு நீங்களே அதிகமா கொடுத்துக்கங்க. அதுக்காக நீங்க தனியா நேரம் ஒதுக்கிக்கங்க. பொங்கி வழியிற அளவுக்கு நீங்க உங்களையே நிரப்பிக்கங்க. அப்பதான் நீங்க அடுத்தவங்களுக்கு